ஆறால தேவ ஆவியான நம்மளோடு இடைப்படும்படியா இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து சற்று நேரம் சோத்திரம் சொல்லாமா? சோத்திரம் பிதாவே, சோத்திரம் பிதாவே, சோத்திரம் பிதாவே, சோத்திரம் பிதாவே, உண்மையுள்ளவரே சோத்திரம், வல்லமுள்ள தேவனே சோத்திரம், மகிமை நிறைந்தவரே சோத்திரம், மாட்சிமை நிறைந்தவரே சோத்திரம், மகத்துவம் உள்ளவரே சோத்திரம், கிருபையின் தேவனே சோத்திரம், மகத்துவம் உள்ளவரே மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், சர்வத்தை ஆளுகிறவரே சர்வ ஞானியே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம், தடைகளை உடைக்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம், பெரியவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் 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 சோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகல என்று சொல்லி வார்த்தை கனப்படுத்தின தேவனே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம், இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம், எங்களை ஆளுகை செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் 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 சோத்திரம், சிங்காசனத்தில் இருந்து எங்களை நோக்கி கொண்டு இருப்பவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் 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 சோத்திரம், எங்களுக்காக யாவை செய்து முடித்த கிறிஸ்துவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா மை துதிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாய் புத்திர சுவிகாரத்தை தந்த தேவனே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே சோதரம், எங்களை ரட்சித்தவரே மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம், அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம், தடைகளை உடைக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே வா, அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், விடுவிக்கிறவரே மை துதிக்கிறோம், விடுதலை நாயகரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்கிறவரே, அற்புதத்தின் தேவனே சோதரம், அதிசயங்களின் தேவனே சோதரம், வல்லமுள்ள தேவனே சோதரம், மகிமை நிறைந்தவரே சோதரம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரம் சோதரம் சோதரம், எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம், மென்மை ஆனவரே மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே சுத்தம், அப்பா மக்கு சோதரம் 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 சோதரம், சுட்டெரிப்பிக்கிற ஆவியானவரே மை துதிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோதராப்பா 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 சோதரம் சோதரம் சோதரம், பெரிய காரியங்களை செய்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, மக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம், அநேக சோத்திரங்களால் கிருபை பெருகும் என்று சொன்னவரே ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீ உம்முடைய கிருபை இந்த இடத்துல பெருகிறபடியா மக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, கரபா துரபா ஷகரபலபா தெரிமா கசிக்கரபல ரீமா லந்துரபா ஷகரபலபா, நான் பிரசவமக்கு எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் நீ வந்திருக்கிற கிருபைக்கா சோத்திரம் 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 சோத்திரம், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம கொடாகுடி சோதர ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு மாத காலமாய் ஆண்டவரே 11 மாணவம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே மக்கு சோத்திரம், ஆண்டவரே எங்களை அதிசயமாய் நடத்தினரே சோத்திரம், எங்களோடு கூட இருந்தவரே சோத்திரப்பா, போக்கில் வரத்தில் கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்தீரே மக்கு சோத்திரம் என்று சொல்லுகிற ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நீ செய்த அதிசயங்களுக்கா நன்றி என்று சொல்லுகிறோம், நீ செய்த அற்புதங்களுக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நீ தந்த விடுதலைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம், நீ தந்த உயர்வுக்கா நன்றி என்று சொல்லுகிறோம், நீ தந்த சரீர சுகபலத்துக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களால் எங்களை மாற்றின தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நீ அதிசயமான தேவனாய், அற்புதத்தின் தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய், நீ மாட்சிமை நிறைந்தவராய் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மாகா ரதுரா ஷகரபலபா, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலாவை செவ்வை பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த 11 மாதமும் எங்களை முடிக்கும்படியா நீ தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நீ அதிசயங்களை செய்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை எங்கள் மத்தியில் நீ வெளிப்படுத்தி வருகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. உம்மை உயர்த்துகிறாண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறாண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறாண்டவரே. எங்கள் ஆராதனையில் நீ பிரியப்படுகிற தேவனா இருக்கிறபடியா உமக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறாண்டவரே. உம்மை துதிக்கிறாண்டவரே, உம்மை துதிக்கிற மாலகா துரபா ஷகரபா லபரா துரபா லபரகந்தி நிமா ரந்தரப ஷகரபா லபரகா துரா. நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலாவை செவ்வை பண்ணுவேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, கோணலான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கோணலாவை நீ செவ்வை பண்ணின தேவனா இருக்கிறபடியா உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறாண்டவரே. உன் பாத கல்லில் இடராதபடி உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி நம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை ஏந்தி கொண்டு வந்த கிருபைக்கு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நீ செய்த அதிசயங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. ஆண்டவரே, இதுவரை நடத்தினீரே ஆண்டவரே, அதே போல இனி நீ நடத்த போறக்கா நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த மாதத்தை தந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி. இன்னும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் வைத்திருக்கிற திட்டங்களுக்கா ஆண்டவரே, நன்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் புது ஆண்டவரே, புது அனுபவத்தோடு, புது மகிமையோடு, புது அபிஷேகத்தோடு இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வல்லமையில பலப்படும்படியாய் நீ எங்களுக்கு கிருபை செய்ய போறாக்கா நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. பாடல் பகுதி உம்முடைய கரத்தில் தரும், ஆராதனை பகுதி உம்முடைய கரத்தில் வரும். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியிலே களி கூறுகிற பிள்ளைகளாய், நாங்கள் ஆவியிலே மகிமைப்படுகிற பிள்ளைகளாய் தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்படி செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே திரு ஆண்டவரே மன்னாவுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை ஜீவன் வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த வல்லமையான வார்த்தையினால நாங்கள் தினந்தினம் எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாய் நீ கிருபைகளை தந்து நீ வழி நடத்த வரக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பத்துக்காக, உம்முடைய சரீரத்துக்காக, இரத்தத்துக்காக உமக்கு சோதர ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னவரே. ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுற ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது ஆண்டவரே. உம்முடைய சரீரம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூறுற ஆண்டவரே. நினைவு கூறுற மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. கொயர்க்காமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளுக்காக சோதர ஆண்டவரே. ஆண்டவர் சவுண்ட் சிஸ்டம் கரத்தில் இருக்கிறோம். ஆண்டு ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே செய்திக்கா ஆண்டவரே சாட்சிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. காணிக்கை பகுதிக்கா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் நம்முடைய கரத்தில் தருகிறான் அப்பா. நீ துவக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் இந்த சபையில் எழுந்தருளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியா நன்றி. மீதி நேரத்தை நம்முடைய கரத்தில் தரும். எல்லாவற்றையும் குமாரன் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்லப்பதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க என்று சொல்லி இந்த பாடலை பாடி எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கைகளை எடுத்து ஆமென். தெய்வ
பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. யாருக்கு மகிமை? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை. ஆமென். இரண்டாவது பாடலாக, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். முழு இதயத்தோடு உம்மை துதி
என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர் இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. சர்வ வல்லவர் எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவாய் சம்பூர்ணமாய் அழகாய் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து நடத்தி இருக்கிற தேவன் அவர். கரங்களை உற்சாகமா தட்டி வேதம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம அறியாத சூழ்நிலைகளிலே நம்ம கடக்க முடியாத நாட்களிலே கர்த்தர் நமக்கு தயவாய் இருந்தார் அல்லவா. இந்த காரியத்தை நான் எப்படி தாண்டுவேன் கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று சொல்லி திகைத்த நேரங்களில் எல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் அல்லவா. முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் உத்தமமான நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வழங்கி கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறாரே. முழு இருதயத்தோடு அவரை தேட வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பிரியமானவர்களே, எந்த இடத்திலும் ஒரு குறைவுகள் இல்லாதபடிக்கு முழுமையாய் அவரை தேட விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானவர்
அநேக பகுதிகளை ஆவியானவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் சில பகுதிகள் இன்னும் கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். சபைக்குள்ளாய் கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். சில பகுதிகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் கர்த்தருக்கு மறைக்கப்பட்டதாய், அந்த காரியங்களை கர்த்தர் இன்றைய நாளில மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு விசை முழுமையாய் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்றால், என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நொறுங்குண்டு நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களே நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நொறுங்குண்ட இருதயமாய், அப்பா இதுவரைக்கும் நான் சில பகுதிகளை மறைத்து வைத்திருப்பேன், ஆனால் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே, ஆலயத்திலே உம்முடைய கண்கள் காண்கிறவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிற இந்த ஆலயத்தின் விண்ணப்பங்களிலே இருந்து என்னுடைய சத்தம் பரலோகத்தை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. பலத்தின் மேல் பலம் தருகிறவர், கிருபையின் மேல் கிருபை தருகிறவர், ஜெயத்தின் மேல் ஜெயம் தருகிறவர், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல அசைவாடட்டும் தகப்பனே. ஒரு புதிய உறுதித்தழுதல், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் என் வாழ்க்கையிலே இதுவரை தடைபட்டு இருந்தது. இதோ இந்த நாளிலே என்னை நான் ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லவர் அசைவாடுவீராக. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலிருந்து, எங்கள் சபைகளிலிருந்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தவர் சர்வ வல்லவருடைய கிருபையினாலே மாறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் திரும்பவும் சொல்கிறார், just give the portion to me. என்னுடைய என் சமூகத்தில் வை அந்த பகுதியை, என் சமூகத்தில் வை. பலவீனமா என் சமூகத்தில் வை, நான் அதை தொட விரும்புகிறேன். இந்த நாளிலே அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தொட விரும்புகிறார். அது எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும் the Lord needs to touch it now. கர்த்தருடைய தொடுதல் அந்த இடத்திலே, சர்வ வல்லவருடைய மகிமையின் அசைவாடுதல் அந்த இடத்திலே கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், ஆனால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை நாடுகள், அவருடைய சத்தத்தை வேதம் சொல்லுகிறது, என் நாடுகள் என் சத்தத்தை அறியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாய், கர்த்தாவே உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே, உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையிலே, உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையிலே, உம்முடைய தயவு எங்கள் வாழ்க்கையிலே, உம்முடைய காருண்யம் எவனையும் பெரியவனாக்குகிற உம்முடைய காருண்யம் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் அசைவாட முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய சித்தம், என்னுடைய நோக்கம், என்னுடைய காரியம் என்று மாம்சத்திலே நாம் எதாயிலும் பிடித்து வைத்திருந்தால் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை தர விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் வைத்து விட்டால் போதும். அது அவருக்கும் நமக்குமானது. இதுல எந்த மனுஷனும் இடையில இல்லை. Nobody is in between me and God. கர்த்தருக்கும் எனக்கும் இடையில யாருமே இல்லை. நானும் கர்த்தரும் மாத்திரம் என்று சொல்லி அவைகளை அவருடைய சமூகத்தில் வைத்து விட்டால் ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட விரும்புகிறார். ஒரு புதிய ஜீவன், வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று. அந்த வார்த்தையை அனுப்புவார் கர்த்தர். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது புறப்பட்ட காரியமாய் வாய்த்து அவரிடத்தில் திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையின் ரூபத்தையே மாற்றும். வேதம் சொல்லுகிறத, புது சிருஷ்டியாகிய மனுஷனை தரித்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பின ஒரு வாழ்க்கை, வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. வாழ்நாளெல்லாம் அநேக நேரங்களில் நம்ம அறியாமலேயே சில காரியங்கள் அவரை விட்டு விலகுகிற
சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே பூரண சற்குணராய் மாற்ற விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்துல இருதயத்தை அப்படியே திறந்துருவோமா? எங்கேயுமே அடைச்சு வைக்க வேண்டாம். முழுசுமாய் முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை, முழுவதுமாய் உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை, முழுவதுமாய் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிக்கிற ஒரு வாழ்க்கை. சர்வ வல்லவர் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. காண்கிற காணாத எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் படைத்ததோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறவர். சகலமும் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறது. ஒன்றும் அநேக நேரங்களில் மாம்சத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ இது என் கையை மீறி போயிடுச்சு, ஐயோ இது என் எல்லையை மீறி போயிடுச்சு, இனி இது எப்படி ஆகும் என்று சொல்லி அதை பற்றி ஒரு நாளும் திங்க் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சகலமும் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மளோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவருடைய ஆளுகையை மிஞ்சினது எதுவும் இல்லை. வானத்தில் மேலே, வானத்திலும் கீழே, பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லைங்க. அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. அவரை ஆராதிக்கிற வேளையிலே, அவரை துதிக்கிற வேளையிலே, அவரை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த இடங்களை எல்லாம் கர்த்தர் சரி செய்வார். ஜீவன் உள்ள தேவன் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தருவார். அந்த சர்வ வல்லவரை நம்ம உண்மையே வாழ்நாள் எல்லாம் தொழுது கொள்வோம் என்று சொல்லி முழுமையை அர்ப்பணித்து, ஒரு அர்ப்பணிப்பை விரும்புகிற தேவன் அவர். நம்ம வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை மாத்திரம் விரும்புகிற தேவன் அவர். அர்ப்பணிப்போட பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை
அப்பா, ஆராதனை நாயகனாய் எங்கள் மத்தியில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 22:30-31 இவ்வாறாக சொல்லுகிறது: ஒரு சன்னதி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்குங்க, அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த இடத்துக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நாம் அவரை சேவிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? தலைமுறை தலைமுறையாய் அவருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வாக்குத்தத்தம் நம்மோட நின்று போகலை. ஒருவேளை தாவீதுக்கு நெடுநாளுக்குரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கும் போது தாவீது அப்படி அவருடைய சமூகத்தில் வந்து, இதுக்கு நான் ஏமாத்திரம்பா அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது, நம்மளுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவரை சேவிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை மேன்மைப்படுத்துகிற எந்த பிள்ளைகளையும் எல்லா இக்கட்டுக்கும், எல்லா விக்கணங்களுக்கும், எல்லா மோச நாசங்களுக்கும், எல்லா அடிமைத்தன நுகங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசும்போது, நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு அடிமைத்தனத்தின் நுகம் அந்த ஜனங்களின் மேல் இருந்தபோது அவைகளை அவராகவே இறங்கி வந்து உடைத்தார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஐயோ, அநேக சிங்கங்களுக்கு நடுவாய் என் வாழ்க்கை கடந்து போகிறது என்று சொல்கிறவர்களுக்கு மத்தியிலே ஹல்லேலூயா, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்துகிற வேளையிலே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுகிறதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே. அவரை துதித்து ஆராதிக்கிற வேளையிலே எப்பேற்பட்ட அக்கினி சுவாலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கினியா இருந்தாலும் அவைகள் அவிந்து போவதை கர்த்தர் உங்கள் முன்னால் நிரூபித்து காட்டுவார். வேதம் சொல்லுகிறபடியே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவர் அதே வல்லமையுள்ளவராய், அதே மகிமை நிறைந்தவராய், அதே அதிசயங்களை அற்புதங்களையும், ஒருவேளை வேதத்தில் அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் திரளாய் எழுதப்பட்டு இருக்கிறது, இது என் வாழ்க்கையில நிறைவேறுமா என்று கேட்கிறவர்களுக்கு அவர் வாக்கு மாறாதவர். இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் ஆமென், இவை பேர்பட்ட இதற்கு மேலான அதிசயங்களை அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் மனுஷகுமாரனாய் இங்கு நடமாடின போது காற்றை கடலையும் அதட்டினார். ஒரு வார்த்தை தான், இறையாதே, அமைதலாயிரு. இன்னைக்கு அநேக இரைச்சல்கள் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய சத்தம் அந்த இரைச்சல்களுக்கு நேராய், அந்த கொந்தளிப்புகளுக்கு நேராய், அந்த பலத்த காட்சிகளுக்கு நேராய், வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடை செய்கிற அந்த காரியங்களுக்கு நேராய் கர்த்தருடைய பலத்த சத்தம் வருகிறது. இறையாதே, அமைதலாயிரு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆராதிக்கிறவர்களாய், ஒரு ஜெப வீரர்களாய், ஆராதனை வீரர்களாய் இருக்கும்போது ஒரு அபிஷேகம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய், இன்னைக்கு சுகமே இல்லை என் வாழ்க்கையில, இருக்கிறவைகளாய் அழைத்து, என்கிட்ட இல்லதான் உண்மையில, ஆனா நான் அவரை ஆராதிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்து என் வாழ்க்கையில் அதை நிலையை நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான், அவரை சேவிக்கிற கூட்டமாய், அவரை ஆராதிக்கிற கூட்டமாய். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும்
நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு பரிசுத்த தேவ சந்ததியாய் அந்த இரத்தம் உங்களை என்னை நிலைநிறுத்தும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் அந்த இரத்தம் நமக்காகவே சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தம். சத்துரு நினைத்தான் இவருடைய இரத்தம் முடிந்து போயிடுச்சுன்னா எல்லாமே முடிந்து போயிடுச்சுன்னு. ஆனால் கர்த்தர் அங்கேதான் ஆரம்பத்தை வைத்திருந்தார். இந்த மனுக்குலத்துக்கான மீட்பு அந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்குலத்துக்கான விடுதலை அந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கும் எனக்குமான எல்லா கிருபை வரங்களும் அந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய சரீரம் பிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியிலும் என் மீட்பு, என் ஜனங்களின் மீட்பு, உலக ஜனங்கள் எல்லாருக்குமான மீட்பு சர்வ வல்லவர் அதற்குள்ளாய் மறைவாகவே வைத்திருந்தார். ஏற்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில அவைகள் வெளிப்பட்டது. ஒருவேளை புறஜாதி கூட்டமாய் நம்ம தேவனற்றவர்களாய் அழைந்தவர்கள் தான். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு நம்மை தேடி வந்தது. நமக்கான வார்த்தையை அனுப்பினார். நம்முடைய இருதயத்தை அவர் ஒரு விசை சுத்தப்படுத்தினார். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த பலத்த கிருபைகளை தந்தார். அந்த ஸ்லாக்கியத்தை தந்த தேவனுடைய இரத்தத்தை, அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுன்னா சத்துருவின் சகல கட்டுகளும் நிர்மூலமாயிருங்க. ஒரு பஸ்கா பலியின் இரத்தம் எப்படி சங்கார தூதனை அந்த குடும்பங்களுக்குள்ள நுழைய விடலையோ, அதே கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டாகும். நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த ரத்தம், நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ரத்தம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தான் அந்த தெய்வ சமூகத்துக்கு முன்பாய் நம்மை அழைத்து செல்லுகிற அந்த பரிசுத்த ரத்தம். நம்மை அப்படியே சுத்திகரித்து நடத்துகிற அந்த ரத்தம். ஒரு விஷயம், இந்த பாடலை உணர்ந்து அந்த ரத்தம் என் குடும்பத்தின் மேல், என் தலைமுறைகளின் மேல், என் பிள்ளைகளின் மேல், என் சபையின் மேல், என் தேசத்தின் மேல், நான் வாழ்கிற ஒவ்வொரு தேசங்களின் மேலும், நான் செல்கிற இடங்களில் எல்லாம் இந்த விலையேற பெற்ற ரத்தம், அந்த ரத்தத்தின் வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து,
சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்காகவே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இயேசுவா. விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படியே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஆமென். நம்மை ஜீவ பலியாய் வைப்பது தான் ஆராதனை. நம்மை அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்துறது தாங்க ஆராதனை. ஒருவேளை ஆராதனை அவருக்கு பிரியமாய் செலுத்தணும்னா முழுமையாய் அவருடைய கரத்தில் கொடுத்துறது தாங்க ஆராதனை. அந்த கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரணும். அவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆளுகை செய்யணும். ஏதோ ஒரு சில பகுதிகளை மாத்திரம் அல்ல, கர்த்தர் முழுமையாய் அவருடைய ரத்தத்தை நம்ம மேலே தெளிக்க விரும்புகிறார். எல்லா பகுதிகளிலேயும் அந்த ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறதாய், நம்மை பரிசுத்தமாக்குகிறதாய், நித்திய மீட்பை நமக்கு தருகிறதாய், அபிஷேகத்தில் நம்மை நடத்துகிறதாய். அவர் அந்த ரத்தத்தை சிந்தும்போது அவர் பட்ட பாடுகள், வேதனைகளை வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்லும்போது, உலகத்தில் எந்த மனுஷனாலையும் படக்கூடாத ஒரு வேதனை. ஒரு பரிசுத்த தேவ குமாரன் எனக்காகவும் உங்களுக்காகவும் வான மேன்மையை துறந்து இறங்கி வந்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காய், அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்ப்பதற்காக, அவருடைய சரீரம் கிழிக்கப்படும் போது எங்கேயாவது அழுதார்னு எழுதியிருக்கா? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாய் சத்தமிடாத ஆட்டை. நான் அவர் அந்த இடத்துல இருந்து உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்தேன். ஐயோ, என் பிள்ளைங்க நித்திய மீட்பை பெறணும். என் பிள்ளைங்க அவரோடு ஒப்புரவாக்கப்படணும்.
இந்த ரத்தம் சிந்தப்படுகிற போது, இந்த சரீரம் கிழிக்கப்படுகிற போது ஒரு மீட்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒரு ரட்சிப்பு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அது அபிஷேகத்துக்குள்ளாய், ஒரு பரிசுத்த ஆவியானவரின் நாட்களுக்குள்ளாய் ஜனங்களை அழைத்து சென்று சர்வ வல்லவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அநேகரை தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமான திரள் கூட்டமான ஜனங்களை சேர்ப்பதற்காக என்று சொல்லு. அவர் அத்தனையாய் நம்மை நேசித்த கர்த்தர். இந்த நாளில கர்த்தர் முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட விரும்புகிறார். கம்ப்ளீட் சரண்டர். திரும்ப திரும்ப கர்த்தருடைய சத்தம், ஒரு கம்ப்ளீட் சரண்டர். மகனே, மகளே, முழுமையாய் உன்னை தருவாயா? என் வழிகளில், உன்னுடைய சுய பாதைகளில் அல்ல, என்னுடைய பாதைகளில் உன் கரத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் நடத்துவேன். சிறுமையும் எளிமையுமானவர்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். நான் ஒன்றும் அறியாத பிள்ளைப்பான்னு கயத்தை தூக்கி அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்துட்டோன்னா, கண்மலையின் மேல் உயர்த்தும் வரையிலும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாத. உன்னை கரம் பிடித்திருக்கிறவர் சர்வ வல்லவர். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர். அவருடைய கரங்களின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று இல்லை. நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றும் அளவும் கரம் பிடித்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் நம்மை கொண்டு நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நன்றியோடு கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் ஜீவ பலியா எங்களுக்காகவே ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட அந்த பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீதியான வேலை முழுவதும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வீராக. எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் தேவனுடைய சமூகத்தில் துடிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வழியிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசும்படியாய் நம் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முடியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த வெளியிலும் தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம் ஆராதனையில் கேட்டதை போல ஆண்டவரே, எங்களை முழுமையாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், கர்த்தர் நினைத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய், கர்த்தர் இடைபடும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உற்சாக முறையில் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை விசேஷமாய் நம்மை அழைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. ஆமென். ஹalleluya. கர்த்தரை வசனம் கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. we are blessed. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹalleluya. அநேக சூழ்நிலையில் நாம் வந்திருக்கலாம். இந்த காலவேளையில் அநேக எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். அநேக காரியங்கள், தேவைகள், பல நாட்களாக காத்திருக்கிற காரியங்கள் இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நம்ம வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya. கர்த்தரை சேவிக்கிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த காலவெளியில் அநேக சூழ்நிலையில் நாம் வந்திருக்கலாம். ஆனாலும் அவரை அறிந்த இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு விசை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவுபடுத்த விரும்புகிறார். ஹalleluya. எத்தனையோ தேவையோடு கூட வந்திருக்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹalleluya. எப்படி என்றால் இந்த காலவெளியில் எத்தனையோ சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து தனக்கு சொந்தமான ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனத்திற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களுக்காக வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹalleluya. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நாட்களிலே நாம் பாவத்தில் இருந்தபோது நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹalleluya. நாம் தெரிந்து கொண்ட ஜனமாய், பாக்கியமுள்ள ஜனமாய் நம்மை மாற்றினார். அது மாத்திரமல்ல, ஏற்ற வேளையிலே நாம் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த கால வேளையில் அநேக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிற நாம் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. நம்ம ஆராதனையில் பாடினதை போல அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து நம்முடைய சொந்த ஜனமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹalleluya. இந்த காலவெளியில் திருப்பந்தில் கலந்து கொள்ள போகிற நாம் கர்த்தர் நம்மை எவனமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதை உட்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஏதோ மாதம் ஒரு முறை கடமைக்காக அல்ல, கர்த்தர் நம்மை எவ்வளமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் அதை ஒரு விசை கூட நினைவு கூறும்போது, அதை நாம் நினைவுபடுத்தும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்ல, என்னை நினைவு கூறும்படிதை செய்யுங்கள். கர்த்தர் செய்த சகல ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அநேக தேவையோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு நான் திருப்பந்திக்கு வந்திருக்கிறேன், இந்த திருப்பந்தி எடுத்தால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் இதை கலந்து கொள்வதற்கே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. இதை பங்கெடுக்குவதற்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. அந்த ஒரு மேன்மையை, அந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது அதற்குண்டான சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். 6ஆம் அதிகாரம் 2-8 வரை வாசம். மோசையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மோசையோடு பேசுகிற இந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கிற அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2-8 வரை வாசிப்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கும் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள்.
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அநேக தேவையோடு கூட நாம் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் முன்குறித்திருந்தார். அப்போது மோசேயினிடத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் ரொம்ப வருடங்களாக 430 வருடங்களாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால, பல வருடங்களாகவே அவர்கள் அடிமைகளாகவே இருந்ததுனால அவங்களுடைய சுபாவம் எப்படியாக இருந்தது? அடிமைகளாகவே இருந்தது. ஸோ அந்த பரம்பரை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்திருக்கலாம், அடுத்தது பிறக்க போகிற குழந்தையை பார்த்தீங்கன்னா அது எப்படி பிறந்திருக்கு? அடிமையாகவே பிறந்திருக்கு. அதோடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, எஜமான் என்ன சொல்கிறார்களோ, பார்வோன் அந்த எகிப்தியர் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அவர் செய்கிறவர்களாய் ஒரு அடிமையாகவே வாழ்ந்திருந்த ஒரு சூழ்நிலை. தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு திட்டம் உண்டு என்பதை அறியாதபடி அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்திருந்தார்கள். ஆனாலும் இங்கே மோசேயின் மூலமாக அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவிக்க அந்த வார்த்தை அவர்களுக்கு கொண்ட அந்த கூக்குரலை கர்த்தர் பார்த்து அவர்களை விடுக்கும்படியாக மோசேவை அனுப்புகிறார். மோசே வந்ததன் மூலமாக அவர்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாக அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாகிறது. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், அவர்கள் ஆண்டவரை இங்கே மோசேயின் மூலமாக கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அவர்களுக்கு இருந்த பிரச்சனையை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பிரச்சனை வந்தது, இக்கட்டு வந்தது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேலும் அவர்களுக்கு பிரச்சனை அதிகமானது என்று சொல்லி நினைக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சில போராட்டங்கள் உண்டு. அப்போது அவங்க நினைக்கிற காரியம் என்னென்னா, நமக்கு அதிகமாக பிரச்சனை வருது. நான் உலகத்தானா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு என்ன வருது? பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, போராட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு இடைப்பட்ட வேலை தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் அதிலே நாம் உறுதியாக நிற்கும்போது கர்த்தர் ஒரு நிரந்தர விடுதலையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அறியாதபடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா,
புலம்புறாங்க. என்னென்னா அடுத்தது 20-21 வாசிச்சிங்கன்னா, எங்களை ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க, நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட அடிமையாகவே இருந்திருப்போமே என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதற்கு பிறகாக தான் மோசேயினோடு இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை தான் இன்றைக்கு தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் மீட்கப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நம்மை கர்த்தர் நினைவூட்ட விரும்புகிறார். 6ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிப்போம். முதலாவது காரியம், கர்த்தர் செய்கிற காரியம் இந்த ஜனத்திற்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கும் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், மீட்கப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம், அடிமைத்தனத்தை அவர் சுமைகளை அவர் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருடங்களாக அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த காரியம், அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்துக்கு அடிமையாகும் போது, பாவம் செய்கிற காரியத்தில் பாவத்துக்கு நாம் அது என்னென்னா சொல்லுதோ அதையெல்லாம் நம்பணும் மனுஷன் செய்வான். நம்ம வந்து ஒரு போதையாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், அல்லது பாவத்தின் படியில் இருக்கிறவர்களை நாம் பார்க்கும்போது தன்னுடைய சுயமாக அவர்களால் சிந்திக்க முடியாது. அது என்னென்ன செய்கிறதோ, சத்ரு என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க, சீரழிந்து போகிற ஒரு காரியம். தன்னுடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டு இருக்கிறது என்பதை அறியாதபடி அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நம்முடைய தேசத்தில், மற்ற இடங்களில், பெரிய நாடுகளில் நம்ம பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் வந்து நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளைகள், நல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம எப்படிப்பட்ட ஜென்ரேஷன், நம்மை காட்டில் அநேக நல்ல ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் சத்ரு என்ன பண்ணுறான்னா அந்த மூளையை மங்க செய்கிறான். பாருங்கள், இன்றைக்கி அரசியல்காரர்களும் பாருங்கள் யாரை தேடுறாங்க, இளைஞர்களை தான். சினிமாக்காரங்க யாரை தேடுறாங்க, இளைஞர். ஸ்போர்ட்ஸு, இளைஞர்கள். ஏனென்றால் உலகத்திலே பெரும்பான்மை யார் இருக்கிறாங்க, இளைஞர்கள், வாலிபர்கள். சத்ருவானவன் வஞ்சனையாக அப்படிப்பட்ட ஜனங்களை அவன் பிடித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சபைகளெல்லாம் வயசானவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள்லாம் காணும். வாலிப பிள்ளைகள்லாம் திருடப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய மூளையை என்ன பண்ணுறான், அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்பொழுது அவைகள் என்னெல்லாம் சத்ரு சொல்லுகிறானோ அதன்படி அவர்கள் செயலாக தன்னை அழித்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை என்ன என்பதை தெரியாதபடி அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவங்க வந்து மாம்சீகமாக பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்குது, ஆனால் அவங்க போய் கொண்டிருக்கிற பாதை இருளான பாதை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் ஆவி. ஹல்லேலூயா. அவர்கள் மேலே ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. இன்றைக்கு மேலை நாடுகள்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம், ரொம்ப ஃப்ரீடமாக என்ன வேணால் செய்யலான்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க தான் அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அநேக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக வாழ கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஃப்ரீடமாக இருக்கிறன்னு நினச்சி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற முதல் காரியம் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இத்தனை வருடங்களாக நாம் ஒரு காரியத்திலே, பாவத்திலே, நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த பாவத்தை விட்டு அந்த சுமையை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் போன வாரத்தில் நம்ம கேட்டது போல அநேக காரியங்கள் இன்னும் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீ இந்த பாவத்தில் இருந்த, அந்த காரியத்தில் இருந்த, இப்படிப்பட்டவனாச்சு என்று பல காரியங்களை சொல்லி பிசாசானவன் குற்றப்படுத்தி கொண்டு. ஆனால் ஆண்டவர் முதலாவது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிற முதலாவது காரியம், நம்மேல் சுமத்தப்பட்ட அந்த பாவத்தை கர்த்தர் நீக்கினார். ஹல்லேலூயா. எனவே அந்த ஒரு மனசிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும், நம்முடைய சுபாவத்திலே நாம் காணப்பட வேண்டும். முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம், எகிப்தியர் சுமத்தின 6வது வசனம், எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அந்த பாரமான சுமையை
கர்த்தர் நீக்க விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார். இன்றைக்கு காலை வேளையில் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம், கர்த்தருடைய திருப்பந்திலே கலந்து கொள்ள விரும்புகிற நாம், அநேக காரியங்கள் இன்னும் நம்மை ஆட்கொண்டு இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நினைவூட்டுகிற காரியம், மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிற நமக்கு கர்த்தர் செய்த முதல் காரியம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், ஏதாவது பயம் வரும்போது இயேசு நாமத்தில் விலகி போன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒரு பாவம் நம்மை அறியாதபடி சில காரியங்கள் நம்மை ஆட்கொண்டு இருக்கும். அதை நாம் அதட்ட வேண்டும். எப்படின்னா, கர்த்தர் ஏற்கனவே என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நான் மீட்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் அறிக்கை செய்யும்போது அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆட்கொள்ள விரும்புகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், 103வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 103வது சங்கீதம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ராமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலக்கின காரியங்களை நினைவுபடுத்தி குற்றப்படுத்துகிற காரியம் தான் பிசாசு செய்கிறான். போன வாரத்தில் நம்ம கேட்டது போல. ஸோ நம்ம இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லி நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முகத்துக்கு பின்னாக எறிந்து விட்டீர். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். ஹல்லேலூயா. பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய நம்மை கர்த்தர் நம்மை நீக்கினார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து நீக்கினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முகத்துக்கு பின்பாக எரிந்து விட்டார். அவர் நம்ம பார்க்குறதில்ல, நம்ம தான் சில நேரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்மை பார்க்கிறதல்ல நம்முடைய பாவங்களை, ஏனென்றால் அதற்கு விலைக்கரையும் அவர் கொடுத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் என்னெல்லாம் நம்ம பாவங்களை செய்திருந்தோமோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லி அறிக்கை செய்யும் போது பிறகு அதை அவர் நினைக்கிற தேவன் அல்ல. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை நம்முடைய பாதைகளை நாம் வந்த காரியங்களை கர்த்தர் நினைக்கிறதில்ல. எனவே இன்றைக்கும் கர்த்தர் விரும்புகிற காரியம் நாம் அதை நினைக்காதபடி கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்ள போகிற நாம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நம்மேல் இருந்த பாரமான சுமைகளை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 7:19 நாம் வாசிக்கிறோம். நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் அதை நினைக்கிறவர் அல்ல, அதை நம்மை விட்டு விலகும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த ஜனங்க சொல்கிற காரியம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. யாத்திராகமம் 16:1-3. ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி
நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் விடுவித்து அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அவர்களுடைய நினைவுகள் எங்கே இருக்குதுன்னா, அந்த பாவ நினைவுகளை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நம்முடைய பாதையில் அநேக வனாந்தர பாதையாக இருக்கலாம். ஆனாலும் நாம் அடிமைத்தனத்தில் இருந்த காரியத்தை நினைக்காதபடி கானான் தேசத்தை நாம் நினைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனை கேட்டது போல நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை கைவிடுதலை. கானான் தேசத்தை அடையும் வரை நம்மை கைவிடாதபடி கரம் பற்றி நம்மை நடத்துவார். ஆனால் அந்த வனாந்திரத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் நினைவு கொள்ளுக்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் பாருங்க, இந்த ஜனத்தை அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நான் நினைத்தேன் என்று 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார். திருப்பி வாசிப்பீங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பெருமூச்சை கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த வனாந்தர பாதையிலே நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சென்று கொண்டிருக்கிற பாதை அநேக வனாந்திர பாதையாக இருக்கலாம், அநேக சோதனை இருக்கலாம், அநேக பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் நம்ம மறுபடியும் எகிப்தை குறித்து நினைக்காதபடி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் நினைவுபடுத்துகிற நம்ம ஜனங்களாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஜனம் எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் மாறலை. இன்னும் அவங்களுடைய எண்ணங்கள் மாறலை. விடுதலை பெற்றுட்டாங்க. ஆனாலும் விடுதலை பெற்ற பிறகும் அந்த அடிமைத்தனத்தின் காரியங்களுடைய சிந்தையில் இருக்குது. இன்றைக்கு பாவத்திலிருந்து அநேகர் விடுதலை பெற்ற பிறகும் இன்னும் என்ன இருக்குது பின்னாடி? அந்த காரியங்கள். முன்னாடி நம்ம எப்படியோ உலக பிரகாரமாக வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ உலக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்த பிறகு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, உலகத்தான போல இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன அவங்களாம் ஜாலியாக போகிறாங்க, இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படி இருக்குது, அப்படி சொல்லி அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற கூட்டம் இல்லை, நாம் மீட்கப்பட்ட கூட்டம். ஆமென் சொல்லுவோமா? நமக்கு இருக்கிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். அவங்கள போல் ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கிடையாது. உலக சந்தோஷம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எனவே அந்த சந்தோஷத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தானை பார்த்து ஐயோ நம்ம பாவத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தோமே, இப்போ இல்லை. இவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டுடைய சொந்த ஜனமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி மீட்டெடுத்திருக்கிறார்? ஓங்கிய புயத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம சாதாரணமாக மீட்கப்படலை, அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் மேற்கொள்வதற்கு அநேக காரியங்கள் நம்ம சிந்தையில் வரும்போது நம்ம நினைக்கொள்ள காரியம், கர்த்தர் நம்மை எப்படி மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் கண் கலகிறதில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் எப்படி விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி, ஏனென்றால் அவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை நேசித்தார். உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து மனுஷனை படைத்தார். ஹல்லேலூயா. மிகவும் நேசித்தபடினாலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார். அவங்க சொல்கிறாங்க சில நேரத்தில் பாருங்கள், யாத்திராகமம் 14:12 கூட வாசிங்க. யாத்திராகமம் 14:12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலம் 14:12. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடுவோம் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்துக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமோ என்று. ஆமென். எங்களை சும்மா விட்டுருங்க. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறது அதான், எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம், இப்படி ஊழிய மற்ற காரியங்கள் ஆண்டவரே அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, என்னை சும்மா விட்டுருங்க, நான் பாட்டு வேலை செஞ்சு. ஆண்டவர் நம்மை சும்மா விடுவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா?
அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் நமக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் மீட்டெடுத்திருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அடிமைத்தனமாக அங்கே இருந்து போய் எங்களை சும்மா விட்டுருங்க. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிற காரியம், ஆண்டவரை எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார், எதற்காக நம்மை மீட்டெடுத்தார், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனையோ அதிசயங்கள். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டது ஒரு மிராக்கலில் ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் உண்டு. வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க உண்டு. இதெல்லாம் யாருக்காக செய்தார்? நமக்காக, அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியாய், அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த ஜனத்தை இப்படி அவர் கொண்டு வருகிறார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சும்மா விட்டுறது தானே, நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே. இன்றைக்கு அநேகர் நினைக்கிற காரியம். ஆனால் கர்த்தர் அழைத்த தேவன் ஒரு உண்மை உள்ளவர். ஆண்டவர் தான் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் தான் என்னை அழைச்சார், ஆனாலும் எனக்கு போராட்டம், எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் எனக்கு வனாந்திர பாதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நம் பொறுமையோடு அவருடைய சமூகம் நம்ம நடத்தும் போது ஏற்ற நேரத்தில் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த வருடம் முடிய போகிற சூழ்நிலை, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது வரைக்கும் வரல, வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், நிச்சயமாகவே உண்டு. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல அவங்க சிந்தை மாறுகிறது. எனவே நம்ம வார்த்தை பார்க்கிறோம், யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவர்கள். கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிறோம். ரோமர் 6:6-11 வாசிப்போம். ரோமர் 6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவை இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமென். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ள வேண்டிய காரியம், பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே நாம் பிழைத்திருக்கிறோம். இனி பாவம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமென் சொல்லுவோமா? அதே போல் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொண்ட நாம், இனி பாவம் நம்மை ஆண்டு கொள்வது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அதே 22-23 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். உலகத்துக்கு கிடைக்கிற சந்தோஷம் இல்லை, உலகத்துக்கு கிடைக்கிற ஜீவன் இல்லை, நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு அடிமைன்னா எப்படி பாவம் சொல்லும் போதெல்லாம் பாவத்துக்கு ஏற்றபடி ஆடினோமோ, அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வல்லவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். எனவே தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்த. 1 பேதுரு 1 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிற காரியத்தான் ஆவியானவர் இன்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நினைவு வைக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? மறந்து போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நாம் முதலாவது பார்த்தோம் 6 அதிகாரம் 6 வசனத்திலே
அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களை விடுவித்து அந்த பாரமான சுமைகளை நீக்கி கர்த்தர் ரெண்டாவது என்ன செய்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். 7வது வசனம் வாசிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு யாத்திராகமம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறார், விடுவிக்கிறார். விடுவித்துட்டு அப்படியே விட்டுறவர் இல்லை. இன்றைக்கி அநேகம் என்ன பண்ணுறோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விடுவித்தது எதற்கென்றால் என்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்கிறார், உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மீட்கப்பட்டதுக்கு காரணம், நமக்கு விடுதலை தந்ததுக்கு காரணம், நம்ம திரும்பியும் போய் விழுவதற்காக அல்ல, அவருடைய சொந்த பிள்ளையாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். யாத்திராகமம் அதே 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ராமன் சொல்லுவோமா? இல்லை, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, பெக்யூலியர் ட்ரெஷர். நம்ம பற்றி நம்மளை ஆண்டவர் சொல்கிற காரியம் ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் யார்? ஆண்டவருக்கு சம்பத்தாக இருக்கிறோம். ராமன் சொல்லுவோமா? நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், நம்மளை குறித்து தாழ்வாக நம்ம நினைக்கிற காரியம். ஆண்டவர் சொல்கிறார், இப்போது நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் சகல ஜனங்களிலும், இந்த பூமியில் நம்ம பார்த்து வியந்து போகிறோம்ல, ஐயோ அவங்களுக்கு என்ன வசதி, என்ன கார், என்ன பங்களா, எவ்வளோ வசதி, அவங்க நினச்சதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அநேகரை பார்த்து நம்ம யோசிக்கிறோம். அவங்கள எல்லாரையும் காட்டிலும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாக எல்லாரும் சொல்லுமா, சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பெக்யூலியர் ட்ரெஷரராக இருக்கிறோம் ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு முன்பாக. எனவே ஆண்டவர் நம்மை ஏனென்றால் அவருக்கு தெரியும் நாம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம்ல, அவருடைய சரீரத்தை கிழித்தாங்க, எவ்வளோ கஷ்டம், பாடுகள், எத்தனையோ காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். எதை பொறுத்துக்கலன்னா, பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. அதுதான் அப்போ தான் அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். ஏனென்றால் ஆரம்ப சிஷ்டிப்பின் நாட்களிலிருந்து எல்லா நேரங்களிலும் பிதாவோடு கூட ஒன்றாக இருந்தவர். பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது, உலகத்தின் சகல பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அப்போது தான் என் தேவனே என் தேவனே ஏன். இவ்வளோ பெரிய கஷ்டம் எதற்காகன்னா, நாம் அவரோடு கூட சேர்க்க முடியா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் அ பெக்யூலியர் ட்ரெஷரர். ஏன்னா உனக்காக நான் பட்ட கஷ்டம் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியல. அநேக நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை நாம் அறியாமல் மற்றவர்களை பார்த்து நம்ம பேசுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களோ பாக்கியம் உள்ள ஜனம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றிருக்க. உபாகமம் 12:2 கூட வாசிங்க. உபாகமம் 12:2. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழுள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து 14:2 சாரி, உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் மீதெங்கும் உள்ள, எல்லாரும் வாசிங்க, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற. உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும்
அதை காட்டிலும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆகிய நமக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களை சொந்த ஜனமாய் நான் தெரிந்து கொண்டேன். ஸோ வி ஆர் ஸோ பிளஸட். ஹல்லேலூயா. நம் பாக்கியம் உள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எனவே முதலாவது காரியம் நம்முடைய சுமைகளை நீக்கி நம்மை விடுவிக்கிறார். ரெண்டாவது நம்முடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னும் அநேக வசனம் உண்டு, நான் துரிதமாக செல்வோம். 2 கொரிந்தியர் 6:16 கூட வாசிச்சோம். நம்முடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். நம்மை விடுவித்தவர் அப்படியே விட்டுவிடல, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சொந்த ஜனமாய் மாற்றி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனத்தில் விடுவிக்கிறார், மீட்கிறார். 7ஆம் வசனத்தில் தன்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றுகிறார். 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் யாத்திராகமம் 6:8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவித்தார், விடுவித்து தன்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றினார். அவருடைய சொந்த ஜனமாய் நாம் மாற்றினபடினால கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நமக்காக வைக்கப்பட்ட காரியம், கர்த்தர் எதற்காக முன்குறித்தார், எதற்காக விடுவிக்கிறார்? ஆபத்து நாட்களிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்கிற தேவன். விடுவித்து நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். என்ன பண்ணாரு? விசாலத்தில் கொண்டு போய். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு பிறகு அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். விடுதலை அப்படியே விடுறவரில் விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விடுவிக்கிறதே அதற்காக தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்குவதற்காகவே கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் உலக ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரமல்ல சொல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் உள்ளதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை விடுவித்தார், அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல 8ஆம் வசனம் பார்க்குறோம், சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயம் செய்வார், கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் சொன்னதை செய்வார். வனாந்திர பாதையாக இருக்கலாம், அநேக பிரச்சனை இருக்கலாம், அநேக பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது அவர் சொன்ன கானான் தேசத்தை, பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை, நமக்காக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, நமக்கென்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை நாம் நிச்சயம் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் வனாந்திர பாதையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நம்மை நடத்தும். மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலை நடத்தினவர் நம்மையும் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் கானான் தேசம் வரை நாம் செல்ல வேண்டும், எந்த குறைவும் இல்லாதபடி நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த குறைவுமின்றி, வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த குறைவும் அவர் ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு வியாதி வரல, அநேக காரியங்களை பார்க்குறோம். அவர்கள் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அவருடைய பாத ரட்சை கூட தேர்ந்து போகவில்லைன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஏனென்றால் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆனாலும் இங்கே முறுமுறுத்தாங்க, அநேக காரியங்களை அவங்க யோசித்தாங்க. ஆனாலும் கர்த்தர் மாறாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எதை சொன்னாரோ, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுகிற தேவன். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை விடுவித்தது விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாய், கஷ்டத்தில் வாழும்படியாய், ஆசீர்வாத குறைவோடு வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. விசாலமான இடத்துல கொண்டு போய், வியாதியோடு வாழ்வதற்காக அல்ல, அவருடைய தழும்புகள் கொடுக்கப்பட்டது நம்முடைய பரிபூர்ண சுகத்தை தருவதற்காக. எனவே இந்த காலவேளையில் அதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்ள போகிற நாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து நாம் வெளிப்படுத்தினது 21. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு காணான் தேசம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உலகத்தில் அநேக காரியங்களை நாம் யோசிக்கலாம். ஆனால் உலகத்தார் பாருங்கள், இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அவங்க சேர்த்து வைக்கிற காரியங்களும் சரி, எதுவுமே நிலைத்து நிற்பதல்ல. ஆனால் நம்ம என்றென்றும் நிலைத்திருப்பது அவரோடு கூட நாம் எப்பொழுதும் நித்திய காலமாய் ஜீவிப்பது. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி சொல்கிறீங்க, எல்லாரும் நம் பாக்கியம் உள்ள ஜனம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. மீட்கப்பட்ட ஜனம் ஆகிய நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நம்மை விடுவித்து அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாய் நம்மை நடத்துகிறவர். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் நம்மையும் நடத்த வல்லவர். ஆனால் அதற்கிடையே அநேக வனாந்திர பாதைகள் இருக்கலாம், அநேக குறைவுகள் இருக்கலாம். ஆனாலும் மன்னாவை தந்து அவர் போஷிக்கிறவர். அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை கொடுக்கும்போது என்ன ஆச்சு? அது மன்னா கெட்டு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லவர். இன்றைக்கும் அவருடைய திருப்பந்திலே கலந்து கொள்ள போகிற நாம் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எதற்காக நம்மை விடுவித்தாரோ, எதற்காக நம்மை முன்குறித்தாரோ, சகல பாவங்களையும் நீக்கி அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். தன்னுடைய சொந்த சின்னமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த காலவேளையில் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஹல்லேலூயா, சத்ரு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிற காரியங்களை நம்மை விட்டு அகன்று போகும்படியாய், அவிசுவாசமான எண்ணங்களை நம்மை விட்டு அகன்று போகும்படியாய் நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேக காரியங்கள் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து செல்கிற போது அநேக அவிசுவாசமான காரியங்கள் முறுமுறுத்தாங்க. அநேக பாவ காரியங்கள், தன்னுடைய அடிமைத்தனத்தின் காரியங்களை யோசித்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கும் ஹல்லேலூயா, அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அந்த பரிபூர்ண விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இந்த திருப்பந்தியில் நாம் கலந்து கொள்வோமா? எல்லாரும் செபிப்போமா? ஒரு நிமிஷம் நாம் செபிக்க போகிறோம். இந்த நாளில் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட இந்த வார்த்தைக்கு நேராக கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம விடுதலை ஆயிருந்தாலும் நம்முடைய சிந்தை இன்னும் நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஏற்கனவே எனக்கு விடுதலை தந்திருக்கிறீர், ஆனாலும் எனக்கு அந்த சிந்தையில் இருக்கிற அந்த போராட்டம் இன்றைக்கு நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜெபிப்போமா? விடுதலையோடு கூட நம்ம இந்த திருப்பந்தியில் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். அப்படி சொந்த பிள்ளையாய் நாம் கலந்து கொள்ள போகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் கடந்து கொள்ள போகிறோம். அந்நியரை போல, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஜெபத்தோடு கூட எல்லாரும் செபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் எதற்காக நாம் மீட்கப்பட்ட ஜனமாய் நம்மை கர்த்தர் மாற்றியிருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நம்மை விடுவித்த காரியத்தை இந்த காலவேளையில் நாம் அறிக்கை செய்யும்போது நம்ம அந்த உண்மையான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம சிந்தையில் ஒரு விடுதலை, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வார்த்தையில் அநேகர் முறுமுறுக்கிற அந்த வார்த்தை மாற வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அது அவிசுவாசமான எண்ணங்கள். இந்த காலவேளையில் அந்த முறுமுறுப்பின் வார்த்தைகள் நம்ம வாயை விட்டு விலக வேண்டும், நம்முடைய சிந்தையை விட்டு விலக வேண்டும், நம்முடைய இருதயத்தை விட்டு விலகும்படியாய் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு
தடையே அதுதான். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேசியிருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு என்ன மன்னிங்க அப்பா. ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரம் எங்களை தொட்டு சுகப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது, ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில், ஒருவேளை பிள்ளைகளை குறித்தோ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை குறித்தோ ஆண்டவரே, வேலை காரியங்களில் ஆண்டவரே, தேசத்தை குறித்தோ, ஊழிய காரியங்களில் குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தில் தகப்பனே ஆண்டவரே அப்பா, நீர் வேண்டாத வார்த்தைகளை ஆண்டவரே, அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேசியிருக்கலாம்ப்பா. இந்த வேளையில் அப்பா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் சுத்திகரிப்பை இந்த காலவெளியில் செய்யும்படியாக எல்லா பாவங்களையும் ஆலையிலும் நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் அதை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். சகல பாவங்களை நீக்க ஆலையிலுயா அவருடைய ரத்தம் போதுமானது. இந்த காலவெளியில் நாம் பாடினது போல ஆலையிலுயா சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிந்தைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே அசுத்தமான காரியங்கள், சத்துருவின் எல்லா ஆண்டவரே வஞ்சகமான எண்ணங்கள் எங்கள் சிந்தைக்குள்ளே வராதபடி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் சிந்தையில் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக, நீர் நடத்துவீராக. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. ஆம் தகப்பனே, கானான் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் எங்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. நிச்சயம் அதை நிறைவேற்ற வல்லவரப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீதாமே ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலவெளியில் தகப்பனே